ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பைப்பிங் ரோப் இருக்கு இல்லையா, இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது மேலேயே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் க்ளூ அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நல்லா காயும். அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட முடியும். ஸோ அது இன்னொன்று ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம க்ளூ கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிட்டோன்னா சைடில் இப்படி இந்த பைப்பிங் ரோப் வந்து இப்படி ஒட்டியிருக்கோம் அப்படின்னா சைட்லலாம் வந்து க்ளூ வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சூயிங் த்ரெட் இந்த மாதிரி கோல்டன் கலர் சூயிங் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் லைன் வரைஞ்சிருக்கேன்னா அந்த லைனுக்கு இந்த பக்கம் சரிங்களா, லெஃப்ட் சைடு வந்து நான் த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த ரோப் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் மேலே இதோட எட்ஜ் வந்து வச்சுட்டு இந்த எட்ஜை வந்து இந்த பக்கம் கரெக்டாக அந்த த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டிச் வந்து போட்டுருங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்டிச் அந்த மாதிரி வந்து 3 இல்லைன்னா அதுக்கு மேலே எந்த அளவுக்கு இங்கே ஸ்ட்ராங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 3-4 ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த லைன் மேலே இந்த பைப்பிங் ரோப்பை வந்து கரெக்டாக நகர்த்தி விட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக நேராக இந்த லைன் வரைஞ்சிருக்கிற லைன் மேலே நேராக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படியே ரிவர்ஸ் திருப்பி இங்கே ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வேணும்னா இதோட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ ரிவர்ஸ் அதே மாதிரி இந்த பக்கமும் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் இந்த பக்கம் போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே போடும்போது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இருக்கா, ஸோ இது வந்து இந்த பக்கம் நான் ஒரு மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி சரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச்சு இந்த பக்கமும் போட்டு ஆப்போசிட் சைடு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அன்ஈவன் ஷேப் வந்து கிடைக்காது. ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக வந்து நம்ம டிசைன் வந்து முடிச்சிட முடியும். லோட் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ண அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.